அறியப்படாத சத்தியம் பாகம் 4. கானாவூர் திராட்சை ரச குழப்பம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கானாவூர். இயேசு இந்த இடத்தில் எந்த மரித்தோரையும் எழுப்பி யாரையும் ஆச்சரியப்படுத்தவில்லை. நோயுள்ள யாரையும் குணமாக்கவில்லை. பெரிய அளவிலான லேகியோன் போன்ற பிசாசுகளை ஓட்டுகின்ற எந்த பரபரப்பான வேலையையும் செய்யவில்லை. மாறாக பரபரப்பாக வேண்டிய சூழ்நிலையை சரிப்படுத்துகிறார். ஒரு அற்புதம் நிகழ்கிறது. அது ஒரு குறைவை நிறைவாக்குகின்ற நிகழ்வு. இக்கட்டான சூழ்நிலைக்கு தீர்வு காணும் ஒரு நிகழ்வு. தான் இருக்கும் இடத்தை ஒரு தர்ம சங்கடமான நிலையிலிருந்து விடுவிக்கின்ற ஒரு அற்புதம். அங்கிருந்த பிரச்சனையை தனது முதல் அற்புதத்தின் மூலம் சரி செய்கிறார். இயேசு சரியான நேரத்தில் சரியான இடத்தில் இருக்கின்றார். அங்கே ஒரு சரியான நபரும் இருக்கின்றார். இயேசுவின் தாயாகிய மரியாள். இங்கே நடைபெறும் அற்புதத்தின் மையப்புள்ளி திராட்சை ரசமாயிருந்தாலும், அந்த அற்புதத்தின் காரணகர்த்தாவாக இயேசுவாய் இருந்தாலும், அந்த அற்புதத்தை நிகழ்த்துவதற்கான காரணியாய் மரியாள் இருக்கிறார். மரியாள் அந்த திருமண வீட்டில் இருக்கிறார். இயேசுவும் அவருடைய சீஷரும் அழைக்கப்பட்டிருந்தார்கள். இயேசு அந்த திருமணத்துக்கு போனதன் மூலம் திருமண அமைப்பை ஏற்றுக்கொண்டு அதை கௌரவப்படுத்துகிறார். எபிரேயர் 13:4 சொல்கிறது, விவாகம் யாவருக்குள்ளும் கனமுள்ளதாக இருக்க வேண்டும். ஆதியாகமம் 2:24, இது நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். ஆதியாகமம் 1:27 சொல்கிறது, தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். மத்தேயு 19 4-6 வசனங்களிலும் இந்த வசனங்களைத்தான் நாம் காண்கிறோம். இந்த திருமண பந்தம் என்பது தேவனால் உண்டாக்கப்பட்டபடியால் இயேசு திருமணத்தை கனப்படுத்துகிறார். 2 நாளாகமும் 1:7 தேவன் சாலமோனுக்கு தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்கிறார். மார்க்கு 10:46-52 வரை படிக்கும்போது, பர்திமேயு, அதாவது பர் என்றால் மகன், திமேயு என்பது தகப்பனாரின் பெயர், திமேயுவின் குமாரன். அவனுடைய சொந்த பெயர் இங்கே சொல்லப்படவில்லை. பர் நெபாஸ் ஆறுதலின் மகன், பர் யோனா, யோனாவின் குமாரனாகிய சீமோன். அப்போஸ்தலர் 13:6 இயேசுவின் மகன் என்று அர்த்தம் கொள்ளும் பர் இயேசு என்ற மாயவித்திக்காரனும் பாஃபோ பட்டணத்தில் இருந்தான். இயேசுவின் சீஷர்களில் பர் தலைமேயும் குமாரன் என அழைக்கப்பட்ட நாத்தான்வேல். பர் அப்பாஸ் பிதாவின் மகன் எனப்படும் பரபாஸ். யூதாசின் இடத்திற்கு அப்போஸ்தலனாக நியமிக்கப்பட்டவர்களில் அப்போஸ்தலர் 1:23 சப்பாவின் குமாரன் பர் சபா. இங்கே பர்திமேயு இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்று கேட்கிறார். அவன் என்ன சொல்வான்? இந்த சம்பவத்தை ஒரு குருடன் என்று லூக்கா 18:35 நாம் காணலாம். யோவான் 5:6 38 வருடங்களாக நோயுள்ள ஒருவனை பார்த்து, குணமடைய வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்கிறார். தாம் செய்ய போகிறதை முன்னமே இயேசுவானவர் அறிந்து வைத்திருக்கிறார். மத்தேயு 7:7 கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்றார். மத்தேயு 6:8 நீங்கள் வேண்டிக் கொள்ளுகிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார் என்றார். இதன் பொருள், நீங்கள் பிதாவிடம் கேட்கும் அளவு, நீங்கள் கேட்பதை அவர் மனப்பூர்வமாய் கொடுக்கும் அளவு தேவனோடு ஐக்கியமாயிருங்கள். நீங்கள் கேட்க வேண்டியது உங்களுக்கு மட்டும் பிடித்ததாய் இராமல் பிதாவுக்கும் சித்தமானதாக இருக்கும் அளவு பிதாவோடு ஒருமனப்பட்டிருங்கள் என்பதே. கானாவூரில் இயேசு அற்புதம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது என்பதை இயேசு அறிவார். அங்கே முதல் அற்புதத்திற்கான வேலை வந்திருக்கிறது. மரியாள் அவரிடம் வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்கிறார். இயேசுவோடு மரியாள் பேசின ஒரே சம்பவமாக
இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்கிறார், இந்த விஷயத்தில் ஏன் என்னை சம்பந்தப்படுத்துகிறீர்கள்? என்னுடைய வேலை இன்னும் வரவில்லை. மரியாள் அவரிடம் அதற்கு மேல் எதையும் பேசவில்லை. அவருடைய வேலை இன்னும் வரவில்லை என்பதை மரியாள் அறிந்திருந்தார். லூக்கா 2:34 சிமியோன் யோசேப்பையும் மரியாளையும் ஆசீர்வதித்து மரியாளை நோக்கி, அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரவேலில் அநேகர் வீழ்கிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளம் ஆவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். உன் ஆத்மாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்ற தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். அதற்கு முன்னால் லூக்கா 2ஆம் அதிகாரத்தின் துவக்கத்தில் இயேசு பிறந்தபோது மேய்ப்பர்களுக்கு தேவதூதனால் இயேசுவின் பிறப்பு அறிவிக்கப்பட்டு அவர்கள் பிள்ளையை கண்டு தேவதூதனால் தங்களுக்கு சொல்லப்பட்டதை பிரசித்தம் பண்ணுகிறார்கள். இவற்றையெல்லாம் மரியாள் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள் என்று லூக்கா 2:19 சொல்கிறது. மரியாள் இயேசு பிறந்ததிலிருந்து 30 வருடங்களாக இயேசுவை கவனித்து வருகிறார். லூக்கா 2:51-52 நேரமிருந்தால் படித்து பாருங்கள். அவர் குறிப்பிடும் அவருடைய வேலை வந்தபோது அவரே சொல்கிறார். மார்க்கு 14ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் பேதுரு யாக்கோபு யோவானையும் கூட்டிக் கொண்டு ஜெபிக்கும்படி போகிறார். 37ஆம் வசனத்தில் அவர்கள் ஜெபிக்க சொன்னால் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். 40ஆம் வசனத்தில் இயேசு மறுபடியும் வரும்போது மறுபடியும் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். 3ஆம் முறையும் ஜெபிக்க போகிறார், 3ஆம் முறையும் தூங்குகிறார்கள். அந்த நேரத்தில் வேலை வந்தது என்கிறார். யோவான் 12:21 பார்க்கும்போது கிரேக்கர்கள் இயேசுவை காண வந்தபோது மனுஷகுமாரன் மகிமைப்படும்படியான வேலை வந்தது என்கிறார். யோவான் 17:2 பிதாவிடம் ஜெபிக்கும்போது பிதாவே வேலை வந்தது என்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 19-20 வசனங்கள், மத்தேயு 26ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், 1 கொரிந்தியர் 11:25 இது இந்த வேலை நான் உங்களோடு உடன்படிக்கை பண்ணுகின்ற வேலை, இந்த திராட்சரசம் உங்களுக்காக சிந்தப்படுகின்ற என்னுடைய இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கை. மத்தேயு 26:28 இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது என்கிறார். இயேசு தம் ஊழியத்தை திராட்சை ரசத்தில் ஆரம்பித்து திராட்சை ரசத்தின் உடன்படிக்கையோடு முடிக்கிறார். அந்த திருமணத்திற்கு மரியாள் இல்லாமல் குடும்பத்தின் மூத்த பிள்ளையாக மட்டும் இயேசு போயிருந்தால் என்ன நடந்திருக்கும்? இயேசுவை உறவினர் என்ற முறையில் மட்டுமே பிறர் அறிந்திருப்பார்கள். அவரிடம் குறைவை நிறைவு செய்யும்படி யாரும் கேட்டிருக்க மாட்டார்கள். குறைவை அவரால் தான் நிறைவு செய்ய முடியும் என்று அறிந்த ஒரே ஒருவர் மரியாள் மட்டுமே. சீஷர்களும் இன்னும் அவரின் அற்புதத்தை காணாததால் அவருடைய வல்லமையை அறியாமல் இருந்தார்கள். யோவான் ஸ்நானனும் இயேசுவும் உறவினர்கள். யோவான் ஸ்நானன் கர்த்தருக்கு வழியை ஆயத்தம் பண்ணும் வேலையில் இருக்கிறார். ஆனால் அந்த கர்த்தர் யார்? அந்த நபர் யார்? அந்த கிறிஸ்து, அந்த மேசியா யார் என்பது யோவானுக்கு தெரியாது. யோவான் 1ஆம் அதிகாரம் 31 யோவானின் அறிக்கையை பார்ப்போம். 31ஆம் வசனம், நானும் இவரை அறியாதிருந்தேன். 32ஆம் வசனம், ஆவியானவர் புறாவை போல் இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். 33ஆம் வசனம், நானும் இவரை அறியாதிருந்தேன், ஆனாலும் தண்ணீரினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ, அவரே பரிசுத்த ஆவினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். இது யோவானுடைய அறிக்கை. யோவான் ஸ்நானன் பரிசுத்த ஆவியானவர் இயேசுவின் மேல் தங்கினதை கண்ட பின்புதான் இயேசுவை கிறிஸ்து என அறிந்து அறிக்கை செய்கிறார். யோவான் எதிர்பாராத ஒரு நபராய் இயேசு இருந்ததை போல் அந்த கானாவூர் திருமண வீட்டாரும் அவர்தான் அங்கே அற்புதம் செய்ய போகிற மரியாளின் மூத்த பிள்ளை என்பதை அறியாதிருந்தனர்.
ஆனால் இயேசுவை நிதானித்து அறிந்த மரியாள் அனைத்தையும் அறிந்திருக்கிறார். திருமண வீட்டாருக்கு இயேசு யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பிறந்த மற்றவர்களைப் போல ஒரு மூத்த பிள்ளை. ஆனால் மரியாளுக்கு பரிசுத்த ஆவினால் உண்டான தேவகுமாரன். அன்பானவர்களே, இயேசு தம் ஊழியத்தை இப்பொழுதுதான் தொடங்கியிருக்கிறார். இன்னும் எந்த அற்புதத்தையும் அவர் நிகழ்த்தவில்லை. அந்த நிகழ்ச்சியில் திராட்சரசம் பரிமாறிக் கொண்டிருந்த போதே குறைவுபடவும் ஆரம்பிக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் முழுவதுமாக தீர்ந்துவிடும். அப்படி நிகழ்ந்தால் அது மணமகனின் வீட்டாருக்கு அவமானமாக இருக்கும். பெரிய அவமானம் நிகழ்ந்துவிடும். மற்றவர்களால் அவமதிக்கப்படுவார்கள். திருமண வீடு பிரச்சனைக்குரிய ஒரு வீடாக, மகிழ்ச்சியான அந்த சாயங்கால வேலை அவமானகரமான ஒரு சூழலை சந்தித்திருக்கும். திராட்சரசம் தீர்ந்து போகும் முன்னே அது சரி செய்யப்பட வேண்டும். ஆனால் அதை குறித்து கவலைப்பட வேண்டிய மணவீட்டார் அல்லது பந்து விசாரிப்புக்காரன், ஈவெண்ட் மேனேஜர், இவர்கள் தான் அங்கே அதை குறித்து கவலைப்பட வேண்டும். மரியாள் கவலைப்படுகிறாள். ஒரு நெருங்கின உறவினருக்காக மட்டுமே இது போன்ற பற்றாக்குறையை குறித்து கவலைப்படுவார்கள். இயேசுவை தேவகுமாரனாக அறிந்திருந்த மரியாள் திராட்சரச பிரச்சனையை மணவீட்டாரிடம் எடுத்து செல்லாமல் இயேசுவிடம் வருகிறார். தேவ சமூகத்தில் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறார். அந்த தேவகுமாரனால் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும் என்று மரியாள் உறுதியாக நம்புகிறார், விசுவாசிக்கிறார். நம்முடைய உலகத்தின் எல்லா பிரச்சனைகளும் தேவ சமூகத்தில் வைக்கப்படும் போது பிரச்சனைகள் முழுமையாக தீர்ந்து போகும்படி தேவன் செய்கிறார். தேவ சமூகத்திற்கு எடுத்து செல்வதோடு மரியா வேலை முடிந்து விடவில்லை. முழுமையாக இயேசுவிடம் அதை ஒப்படைத்து விட்டார் மரியாள். வேலைக்காரன் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்கிறார். அதன் பொருள், அவர் அந்த தீர்வுக்கார் ஏதோ ஒன்றை செய்ய சொல்வார். நீங்கள் அவர் சொல்வது செய்யுங்கள் என்பதுதான். இயேசுவானவர் கிரியை செய்வதற்கு ஒரு தூண்டுகோலாய் அங்கே மரியாள் செயல்படுகிறார். ஒருவேளை மரியாள் இப்படி சிந்தித்திருக்கலாம்: தேவதூதன் வருகை, பரிசுத்த ஆவியால் தாம் கர்ப்பம் தரித்தது, யோசேப்பின் கனவு, மேய்ப்பர் வருகை, சிமியோன், அன்னாள் தீர்க்க தரிசனம், எகிப்துக்கு போக எச்சரிக்கை, சாஸ்திரிகள் வருகை, 12ஆம் வயதில் என் பிதாவின் வேலைகளை நான் தானே செய்ய வேண்டும் என்றது எல்லாமே ஆச்சரிய விதமாய் நிகழ்கிறது. இந்த இயேசு இன்னும் ஏன் சும்மா இருக்கிறார்? தேவகுமாரன் செய்ய வேண்டிய வேலை எதையும் இயேசு செய்வதாக காணவில்லையே. ஒருவேளை இந்த குறைவை இயேசுவிடம் சொல்லலாம் என்று நினைத்திருப்பாரோ? அல்லது ஆவியானவரின் தூண்டுதலால் மரியாள் இந்த திராட்சரச குறைபாட்டை எடுத்து சென்றாரோ? நமக்கு தெரியாது. ஒருவேளை 100% அப்படியும் இருந்திருக்கலாம். நாம் ஒரு திருமண வீட்டிற்கு சென்று அங்கே உணவு தீர்ந்துவிட்டால் நம் பிள்ளைகளிடம் வந்து அமர்வோம். என்ன ஆயிற்று என்று கேட்டால், உணவு தீர்ந்து விட்டதாம் என்று வருத்தத்தோடே சொல்லி அமர்ந்து கொள்வோம். நினைத்து பாருங்கள், உணவு தீர்ந்து விட்டது. உங்கள் பிள்ளைகளால் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைக்க முடியும் என்ற நிலை இருந்தால் இப்பொழுது நாம் அவர்களிடம் சொல்லும் முறை வேறு மாதிரியாக இருக்கும். உணவு தீர்ந்து விட்டது, நீ ஏதாவது செய், உன்னிடம் பணம் இருக்கிறதல்லவா, உணவகத்திலிருந்து வாங்கி வந்து இந்த பிரச்சனையை சரி செய் என்போம். இதைத்தான் மரியாள் செய்கிறார். ஒரு பிரபலமான பிரசங்கியாரின் பிரசங்கத்தால் கவரப்பட்ட ஒரு நபர் என்னோடு பேசினார். என்னிடம் அவர் பேசுவதைப் போல் எத்தனை விசுவாசிகள், எத்தனை ஊழியக்காரர், எவ்வளவு பேரிடம் இந்த செய்தியை பிரசங்கித்திருப்பார்களோ. இந்த பிரசங்கம் செய்யப்பட்டு நீண்ட மாத வருடங்கள் ஆனதால் அந்த செய்தி எத்தனை 1000 மக்களால் தவறாக புரிந்து கொள்ளப்பட்டிருக்குமோ என்ற ஆதங்கமும் வருத்தமும் நிச்சயமாக எனக்கு இருக்கிறது. ஆனால் உண்மையை நீங்களும் புரிந்து கொள்ளாதவரை நீங்களும் இதை சாதாரணமாக கடந்து போய்விடுவீர்கள். அந்த பிரசங்கம் என்னவென்றால், இயேசுவின் வேலை வரும் முன்னே இயேசுவிடம் திராட்சை ரசத்தை தருமாறு சாத்தான் மரியாள் மூலமாய் செயல்பட்டான் என்பதுதான். அன்பானவர்களே, மரியாள் மூலமாக சாத்தான் செயல்பட்டிருந்தால் இயேசு அதை உணராதிருப்பாரா? அதை அனுமதித்திருப்பாரா?
இயேசு சாத்தானை முழுவதுமாக அறிந்திருந்தார். சாத்தானின் தந்திரங்கள், எந்த சாத்தான் என்ன செய்யும், என்ன வகையான பிசாசுகள் எப்படி செயல்படும் என்பதை அவர் அறிந்திருந்தார். அவர் பிசாசுகளை துரத்தும் சம்பவங்களை உற்று நோக்கினால் நமக்கும் இது புரியும். மார்க்கு 9:17 உவமையான ஆவி. ஒரு அசுத்த ஆவி மனிதனை பேச விடாமல் செய்ய முடியும். மத்தேயு 9:25 உவமையும் செவிடுமான ஆவி. லூக்கா 9:42 மனிதனை கீழே தள்ளி அலைக்கழிக்கும் ஒரு ஆவி. மார்க்கு 5:1-20, லூக்கா 8:26-39 வரை. லேகியம் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளும், நிர்வாணமாய் திரிய வைக்கும் போன்ற விதவிதமான பிசாசுகளை இயேசு அறிந்திருந்தார். மத்தேயு 4:10 அப்பாலே போ சாத்தானே என நேரடியாக சாத்தானிடம் சொல்லும் இயேசு மத்தேயு 16:23, மார்க்கு 8:33 போன்ற வசனத்தில் பேதுருவுக்கு பின்னால் செய்யப்பட்ட சாத்தானை பார்த்து அப்பாலே போ சாத்தானே என்கிறார். வேலை வருமுன்னே இயேசு குறிப்பிடும் வேலையில் தரப்பட வேண்டிய திராட்சை ரசத்தை மரியாள் கேட்டிருந்தால் அங்கே மரியாளை பார்த்து அப்பாலே போ சாத்தானே என்று பகிரங்கமாய் எச்சரித்திருப்பார். ஒருவேளை வேதத்தில் கீழ்கண்டவாறு எழுதப்பட்டிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். மரியாள் இயேசுவிடம் வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்கிறார். உடனே இயேசு மரியாளை பார்த்து, ஸ்திரீயே, என் வேலை இன்னும் வரவில்லை. நான் திராட்சை ரசம் தர வேண்டிய காலம் இன்னும் இருக்கிறது. எனவே அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் தவிர வேறு ஏதாவது குறை இருந்தால் கூறுங்கள் என்று சொல்லியிருந்தால் எப்படி இருந்திருக்கும்? அதற்கேற்றாற்போல் கீழ்கண்டவாறு அமைந்திருக்கும். விசுவாசிகளே, இயேசு தான் திராட்சை ரசம் தர வேண்டிய வேலை எதுவென்று அறிந்திருந்தபடியால் அவர் திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் வேறு எந்த சமயத்திலும் தரக்கூடாது என்று உறுதியாயிருந்தார். கானாவூரிலே திராட்சை ரசம் தீர்ந்து போன போதும் கூட அவர் தம் உடன்படிக்கையின் இரத்தமாக மாறப்போகும் திராட்சை ரசத்தை அவர் கொடுக்கவே இல்லை. இந்த கோணத்தில் இருந்திருக்கும். அன்பானவர்களே, பிரசங்கிப்பவர்களால் எப்படி வேண்டுமானாலும் பிரசங்கிக்க முடியும். விசுவாசிகள் தெளிவாக இல்லாத போது தவறான பிரசங்கங்கள் கூட பரிசுத்தமான பிரசங்கம் என்று ஏற்றுக்கொண்டு அதுவே உண்மை என்று பிரசங்கிக்கப்படும். இன்னும் நாம் கானாவூர் திராட்சை ரச குழப்பத்திற்குள் போகவில்லை. நேரத்தை கணக்கில் கொண்டு முதலாவது பாகத்தை நிறைவு செய்கிறேன். இரண்டாம் பாகத்தில் அந்த குழப்பத்திற்கான விடையை நாம் தெரிந்து கொள்ளலாம். தேவ கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென். ஷாலோம் ஷாலோம்.